பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? கணேசன் அகிலா தம்பதியினருக்கு ஜானு கிரண்னு 2 பசங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் வந்திருக்கிறாரு. வந்தவர் கணேசனை பார்த்து, இங்க பாருங்க சார், எனக்கு இன்னும் 3 மாசத்துல இந்த வீடு தேவைப்படுது. என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். அதனால நீங்க வேற எங்கன்னா காலி பண்ணி போயிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டைம் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இதை கேட்ட உடனே ரொம்ப சங்கடமாக போச்சு கணேசனுக்கும் அகிலாவுக்கும். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நைட்டு சாப்பாடு நேரம் முடிஞ்ச உடனே கணேசன் நெஞ்சு அப்படியே வருடிக்கிட்டே, அகிலா, நான் கொஞ்சம் மொட்டை மாடியில் படுத்துக்கலாமான்னு யோசிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னார். உடனே அகிலாவும், தாராளமாங்க, உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் பாயும் தலைக்காணியும் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு கணவனை அனுப்பிச்சி வச்சாங்க. கணேசனும் படி ஏறி மாடிக்கு போயிட்டாரு. பிள்ளைங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. கணவருக்கு பாயும் தலைக்காணியும் எடுத்துட்டு கூடவே ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு அது ஒரு சின்ன மூடி போட்டு அதை கையில் தூக்கிட்டு பொறுமையாக படி ஏறி போனாங்க. மேலே இங்கேயும் அங்கேயுமா கணேசன் உலாத்திட்டு இருந்தார். உடனே அகிலா ஒரு ஓரமாக பாய் போட்டாங்க. கணேசன் பாயை விட்டுட்டு வெளியே போய் உட்கார்ந்தார். ஏங்க, பனி ஒத்துக்காதுங்க, பாயில் வந்து உட்காருங்க அப்படின்னு அன்பா அகிலா கூப்பிட்டாங்க. நீ வேறம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாயில் வந்து உட்காந்துக்கிட்டார். என்ன அகிலா, நம்ம கல்யாணம் ஆகி இந்த 15 வருஷத்தில் நம்ம 10 வீடுக்கு மேலே மாற்றிட்டோமே அப்படின்னு கவலையாக மனைவியை பார்த்து சொன்னார். ஆமாங்க, நம்மளும் பார்த்து பார்த்து தான் இருக்கிறோம். ஒன்று வீடை பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு காலி பண்ண சொல்கிறாங்க, இல்லையா வீட்டை இடித்து கட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க, வீடை விற்றுட்டோன்னு சொல்கிறாங்க, என்னென்னவோ ஒரு ஒரு சாக்கு புக்கு சொல்லி நம்மளை வீட்டை காலி பண்ண வைக்கிறாங்க. இல்லையா நமக்கு தண்ணி கஷ்டம் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வருது, என்னங்க பண்ணுறது அப்படின்னு கணேசன் கிட்ட அகிலாவும் தான் குறையே சொன்னாங்க. அகிலா கணேசனுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, தங்களோட பசங்க வளர்றதுக்குள்ள நிம்மதியாக ஒரு இடத்துல உட்கார முடியாதா அப்படின்னு தான். கணேசன் சொன்னார், எலி வலைனாலும் தன் வலையாக இருக்கணும் அகிலா. பாப்பா இப்போவோ அப்போன்னு இருக்கிறா. அவ பெரிய பிள்ளை ஆகிறதுக்குள்ள கடவுள் ஏதாவது ஒரு வீடு நம்ம கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அகிலா சிரிச்சுக்கிட்டே, நம்ம 2 பேரும் வேலைக்கு போகிறோம், 2 பேருமே தனியாரில் வேலை செய்கிறோம், என்னங்க பண்ண முடியும், கடவுளாக பார்த்து எதனா பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பசங்க தூக்கிட்டு இருக்காங்க, நான் கீழே போய் படுத்துக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க, பெட்ஷீட்லாம் நல்லா போத்திட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே இறங்கி போயிட்டாங்க. மறுநாள் ஆஃபீஸ்க்கு போன உடனே எப்படியாவது பீட்டர் சாரை பார்த்து பேசணும்னு கணேசனுக்கு மனசில் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. காரணம், அந்த ஆஃபீஸில் பீட்டர் சார் சீனியர். ஆனால் யார் தாங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுன்னு வந்தாலும் ரொம்ப அழகாக அதுக்கு விடை சொல்லுவார். இப்படி இப்படி செய்யுங்க, இது நல்லாயிடும்னு. அது ஆஃபீஸோட வேலையாக இருந்தாலும் சரி, அவங்களோட பர்சனல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவருக்கு அப்படி ஒரு வரம். அதனால இன்னைக்கு எப்படியாவது அவரை பார்த்து பேசணும்னு காத்துட்டு இருந்தாரு கணேசன். சாப்பாடு நேரம் வந்த உடனே, ஐயோ எல்லாரும் இருப்பாங்களே, எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு டேபிளுக்கு போனார். ஒரே ஆச்சரியம், யாரையும் காணோம். பீட்டர் சார் மட்டும் உட்காந்துட்டு இருந்தார். என்ன பீட்டர் சார், யாரையும் காணோம், எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்டார். அது என்னவோ அவங்கவுங்க வீட்டில் ஒரு பிரச்சனை போல இருக்கு, எல்லாரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலான்னு போயிட்டாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, என் மனைவி அழகாக செஞ்சு கொடுத்துருக்கா, நான் எதுக்கு ஹோட்டலுக்கெல்லாம், அதனால வேண்டாப்பா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பீட்டர் சார் ரொம்ப கேஷுவலாக சொன்னார். சார், உங்ககிட்ட தனியாக பேசணுமேனு மனசில் நினச்சிட்டே இருந்தேன் சார், கடவுளாக பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு பீட்டர் சார் கிட்ட கணேசன் சொன்னார். என்ன கணேசா, என்ன பிரச்சனை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், கல்யாணம் ஆகி 15 வருஷத்தில் 10 வீடுக்கு நாங்கள் காலி பண்ணிட்டோம் சார், ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ பாருங்க இன்னும் 3 மாதத்துல இந்த வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது சார், ஏதாவது ஒரு வழி திறக்குமா சார் அப்படின்னு கேட்டார்.
உடனே அதுக்கு பீட்டர் சார் பொறுமையாக அப்படி யோசிச்சுட்டு நிமிர்ந்து பார்த்து, நம்ம ஓனரை போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டார். கணேசன், சார் வீட்டுக்கும் ஓனருக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டார். என்ன கணேஷ், உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டார். என்ன சார் விஷயம் அப்படின்னு ஆர்வமாக கணேசன் கேட்டார். போன மாதம் நம்மலாம் ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தோமே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், அந்த அவர் கூட சீனியர் ஆஃபீஸர் தானே, நம்ம முதல்ல இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவர் தான். இப்போ அவர் இல்லையே இங்கே. அவரை வேற ஆஃபீஸ்க்கு மாற்றிட்டாங்க கணேஷ். அவரு தான். அவரோட வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். சார் அட்டகாசமாக இருந்துச்சு சார். அவருக்கு சம்பளம் அதிகமா அப்படின்னு கணேசன் கேட்டார். இல்லைப்பா, நம்ம ஓனரோட பையன் மருமகன் எல்லாருமே ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான்ப்பா அம்மா கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களது தான். சார் சூப்பர் சார், கேட்கவே ஆசையா இருக்கு அப்படின்னு கணேசன் சொன்னார். ஆமாம், நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஓனரை பார்த்து இந்த பிரச்சனையை சொல்லலாம், அவர் என்ன சொல்யூஷன் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் பீட்டர் ரொம்ப எளிமையாக இந்த பிரச்சனையை தீர்த்துட்டார். ரொம்ப சந்தோஷமாக கணேஷ் சந்தோஷமாக அந்த சாப்பாடை சாப்பிட்டு பீட்டர் சாருக்கும் நன்றி சொல்லிட்டு தன்னோட கேபினுக்கு போயிட்டார். சாயந்தரம் வீட்டுக்கு ஓடியாந்தார். வந்த உடனே மனைவி கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும்ன்ட்டு. அகிலாவும் வேலையிலேருந்து சீக்கிரமாகவே இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் கணவர் தனக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறத பார்த்தோன்னே, என்னங்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லடி, இன்னைக்கு எனக்கு மனசே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதனால தான் ஓடியாந்துட்டேன். ஓ, மனசு சந்தோஷமா இருந்தா சீக்கிரம் வருவீங்களோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அகிலா கேட்டா. அட நீ வேற, அதாவது எங்க ஓனர் இருக்கார்ல, அவங்க வீட்டில் பசங்க எல்லாமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்னு பண்ணிட்டு கிடக்குறாங்களாம். போன மாதம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல கிரகப்பிரவேசத்துக்கு, நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்ல சூப்பராக இருக்குடி வீடுன்னு, அந்த வீடு கூட அவங்க பையனோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்கின வீடு தானா. இந்த அம்மா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது தெரியும்ல உனக்கு அப்படின்னு மனைவிக்கு எடுத்து சொன்னார். 2 பேரும் அந்த வீட்டை பற்றி பேசி கீசி அப்படியாங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டா அகிலா. அகிலா ஒன்றுமே பேசல. கணவர் மனசில் இருக்கிறத சொல்கிறத அப்படியா அப்படியான்னு மட்டும் கேட்டுக்கிட்டா. மறுநாள் பீட்டர் கூப்பிட்டு அமிச்சாரு ஆஃபீஸில். என்னங்க பீட்டர் சார், ஏதோ கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு வேகமாக கணேசன் போனார். ஏய், இன்னைக்கு பாஸ் ரொம்ப செம மூடில் இருக்கிறாரு, ஏதோ நல்ல லாபம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு நல்ல டைமு. ஒரு விஷயம் தெரியுமா, நானும் உன்னை சாக்கு வச்சுட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டாரு. சார் தாராளமா சார், வாங்க 2 பேரும் போகலாம். இல்லைடா, நீ முன்னாடி போ, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேசனை முன்னுக்கு தள்ளி விட்டார். கணேசன், பீட்டர் சார் வருவார்னு பார்த்தா நம்மள அனுப்பி வைக்கிறாரே அப்படி சொல்லிட்டு, சார் அப்படின்னு பொறுமையாக கதவை தட்டிட்டு குரல் கொடுத்தார். யாருப்பா வெளியே? சார் கணேசன் சார். ஓகே வாப்பா அப்படின்னு ரொம்ப அன்பாக கூப்பிட்டார். கணேசன் சார், சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். என்னப்பா டெய்லி பார்க்குற, புதுசாக கேட்குற? ஒன்றே இல்லை சார், அதாவது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். தாராளமா கணேஷ், முதல்ல சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். பாஸுக்கு எதிர்க்க உட்கார்ந்த கணேசன் தன்னுடைய நிலையை எடுத்து சொன்னான். என்ன கணேசன், இவ்வளோதான பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் பே பண்ணுங்க. இப்போ ஒரு வீடு கட்டி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நம்ம ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் பக்கத்தில் தான், நீங்கள் ட்ரெயினில் வந்துட்டு போயிடலாம். அதனால் அந்த வீடை உங்களுக்கு எப்படின்னா முடிச்சு கொடுக்குறேன் பையன்கிட்ட சொல்லி. நமக்கு இந்த பேங்க் லோன்லாம் கூட வேண்டாம், ஆஃபீஸ் லோன்லேயே உங்களுக்கு வாங்கித்தரேன். 25 லட்சம் ரூபாய் அந்த வீட்டோட விலை. நீங்கள் 3 லட்சம் ரூபாய் பே பண்ணிவிடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லிட்டாரு. கணேஷ்னால இதை நம்பவே முடியல. சார் அப்படின்னு கையை பிடிச்சிக்கணும் போல இருந்துச்சு. என்ன கணேஷ், உணர்ச்சப்படாதீங்க, முதல்ல போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து பே பண்ணுங்க, மற்ற வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். போங்க ஆஃபீஸ் வேலையை இப்போ பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார். தேங்க்யூ சார்னு வேகமாக பீட்டர் சார் கிட்ட போனார். என்ன சார், நீங்கள் வந்து கேட்கலையா? எங்கப்பா, அதுக்குள்ளே எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு. என்னாச்சு சார், என்ன சொன்னார்னு சார் சொன்னது எல்லாத்தையும் பீட்டர் சார்கிட்ட சொன்னார்.
கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கணேஷ். சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி கட்டிடு. கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வேலைக்கு சார் கொடுத்துருந்த வேலையை எடுத்து செய்யறதுக்கு தன்னோட டேபிளுக்கு போனார். எப்படா வீட்டுக்கு போகணும்னு அப்பப்போ கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருந்தார். மாலை வந்தோடனே வேகமாக வீட்டுக்கு போனவர் தான் மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். ஆனால் ஒரு கவலையான ஒரு விஷயமும் சொன்னார். ஏய், அவர் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள சின்ன தொகையா இருக்கேன்னு சந்தோஷமா இருந்துச்சுடி. ஆனால் நம்ம கிட்ட எங்க சேவிங்ஸ் இருக்கு? நான் சம்பாதிக்கிறது நீ சம்பாதிக்கிறதும் நம்ம வீட்டுக்கு போடுறதுக்கே கரெக்டாக இருக்கு. நான் எதுவும் சேர்த்து வைக்கல. மிஞ்சி மிஞ்சி என் பேங்க்ல பார்த்தா ஒரு 55,000 ரூபாய் அப்படி தாண்டி இருக்கும். மிச்ச பணத்துக்கு எங்கடி போகிறது அப்படின்னு கவலையா மனைவியை பார்த்து சொன்னார். மனைவி, இதுக்கு தாங்க பொண்டாட்டிங்களை நம்பணுன்றது அப்படின்னு சொன்னான். என்னடி சொல்ற? ஆமா, நான் ஏதாவது செஞ்சா நீ என்னடி செலவு பண்ற அப்படின்னு கோச்சுக்குவீங்கல்ல. நான் சேர்த்து வச்சேங்க, சிறுக சிறுக சேர்த்து வச்சேன். அப்படியா? எவ்வளோடி வச்சிருக்க? அதெல்லாம் எதுக்கு? இப்போ 3 லட்சம் ரூபாய் தானே கட்டணும். நீங்க 55 போடுங்க, நான் மிச்ச பணத்தை தரேன். ஏ அகிலா, என்னடி பேங்க் மேனேஜர் மாதிரி பேசுற? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டாங்க. ஏன்னா சொந்த வீட்டுக்கு போறாங்கல்ல. என்னங்க, உங்களுக்கு கூட வீட்டை பத்தி ரொம்ப கவலையா இருக்கா? கவலைப்படாதீங்க. பைபிள்ல ஒரு நல்ல வசனம் இருக்கு. ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா. இந்த வசனத்தை வீடு இல்லை அப்படின்னு கவலைப்படுற நீங்க ஒரு முறையாச்சும் ஒரு நாளைக்கு சொல்லி பாருங்களேன். God bless you all.